வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் பொருட்களின் விலையேற்றம், மக்களை ஏமாற்றும் அனுர அரசு. இன்று கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. ரணிலுக்கும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கும் இடையில் விசேட சந்திப்பு. புலமைப் பரிசில் பரீட்சையில் மேல் திருத்த பெறுபவர்கள் தொடர்பில் கல்வி அமைச்சின் அறிவிப்பு. வாகன இறக்குமதி விதிமுறை அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல். வெளிநாட்டில் மனைவி, கொழும்பில் தாயை கொடூரமாக கொலை செய்த மகன். அத்தியாவசிய பொருட்களுக்கு வரி விதிக்கக்கூடாது என்ற அனுரவின் அரசில்தான் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது என புதிய ஜனநாயக முன்னணியின் களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகித்த அபேகுணவர்த்தன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போது ரோகித்த அபேகுணவர்த்தன இவ்வாறு கடுமையாக சாடியுள்ளார். அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்க்கட்சியில் இருக்கும்போது பால்மா பிள்ளைகளுக்கு மிகவும் முக்கியமானது. பால்மா விலையை குறைக்க வேண்டும். அத்தியாவசிய பொருட்களுக்கு வரி விதிக்க கூடாது. அரசாங்கம் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். ஆனால் தற்போது இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. வாழ்க்கை செலவுகள் அதிகரிப்பால் வீதிக்கு இறங்கி போராடினார்கள். எமது அரசாங்கத்தை வீழ்த்தி தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தை கொண்டு வந்துள்ளார்கள். யார் ஆட்சியில் இருப்பது என்று மக்கள் பார்ப்பதில்லை. தான் சிறந்த முறையில் வாழ வேண்டும் என்றே மக்கள் கருதுவார்கள். அரிசியின் விலை பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளன. ஆகவே மக்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்த வேண்டும். வேலையில்லா பட்டதாரிகள் பெரும்பாலானோர் இந்த அரசாங்கத்திற்கு வாக்களித்தார்கள். ஆகவே தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமைவாக தொழில்கள் வாய்ப்புகள் வழங்குங்கள். பட்டதாரிகள் போராட்டத்தை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதை அரசாங்கம் தவிர்த்து கொள்ள வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகித்த அபேகுணவர்த்தன இவ்வாறு தெரிவித்துள்ளார். கொழும்பில் தாய் ஒருவரை கொடூரமான முறையில் படுகொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். திம்மட்டகொட பகுதியில் கை கால்கள் மற்றும் துடைப்பை கைப்பிடியால் தனது தாயை அடித்து கொன்ற ஒருவரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொலை செய்யப்பட்ட நபர் திம்மட்டகொட ஆரமய பிளேஸைச் சேர்ந்த சால்வம்மா என்ற 65 வயது பெண்மணி என தெரிய வந்துள்ளது. கடந்த 12ஆம் தேதி சந்தேக நபர் பணம் கேட்டு தாயை துன்புறுத்தியதாக போலீசார் மேற்கொண்டுள்ள விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கையால் அடித்து உதைத்து துடைப்பத்தை பயன்படுத்தி காயங்களை ஏற்படுத்திவிட்டு வீட்டை விட்டு வெளியேறியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வீட்டில் இருந்த உயிரிழந்துள்ளவரின் சகோதரி அவரை மருத்துவமனையில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கவில்லை. சம்பவம் குறித்து அக்கம் பக்கத்தினர் 4 நாட்களுக்கு பின்னர் அறிந்ததாகவும் 1990 சுவசெரிய ஆம்புலன்ஸ் மூலம் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் 2 நாட்களுக்கு பிறகு நேற்று முன்தினம் அவர் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் மனைவி வெளிநாட்டில் இருப்பதாகவும் அவரது ஒரே மகன் ஈஸ்டர் தாக்குதல் நடந்த நாளில் கொச்சிக்கடை தேவாலயத்தில் இருந்தபோது உயிரிழந்து விட்டதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். 42 வயதான சந்தேக நபர் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு அருகில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட உள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியில் அங்கம் வகிக்கும் சில கட்சிகளின் உறுப்பினர்களுக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையே சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. கொழும்பு பிளவர் வீதியிலுள்ள முன்னாள் ஜனாதிபதியின் கட்சி அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இச்சந்திப்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் கலந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல், நாட்டின் தற்போதைய பொருளாதார மற்றும் அரசியல் நிலைமைகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பாக எழுந்துள்ள கருத்தாடல் குறித்தும் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டதாக குறித்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட தரப்பினர் தெரிவித்துள்ளனர். 2024ஆம் ஆண்டு தரமைந்து புலமைப் பரிசில் பரீட்சையின் மீள் திருத்தம் செய்யப்பட்ட பெறுபவர்கள் இலங்கை பரீட்சை திணைக்களத்தால் வெளியிடப்பட்டுள்ளன. திருத்தம் செய்யப்பட்ட புள்ளிகளின் அடிப்படையில் பாடசாலைகளுக்கு விண்ணப்பிப்பதற்கு தற்போது சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டுள்ளது. பாடசாலைகளின் அதிபர்களுக்கு உரிய விண்ணப்ப படிவம் வழங்கப்பட்டுள்ளது. அவ்விண்ணப்ப படிவத்தை தரம் 5 கல்வி கற்ற பாடசாலை அதிபரிடமிருந்து பெற்றோர் அதனை முறையாக பூரணப்படுத்த வேண்டும்.
பூர்ணப்படுத்தப்பட்ட விண்ணப்ப படிவங்களை அதிபரிடம் மீண்டும் கையளிக்க வேண்டும். அதிபர் எதிர்வரும் 25ஆம் தேதிக்கு முன்னர் நிகழ்நிலை முறையில் விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் மேற்கு மற்றும் சப்ரகுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் வடநறுவை மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குர்நாகல் மாவட்டத்திலும் காலை வேளையில் சில இடங்களில் மூடுபனியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர்மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனைத்து நாடுகளிலிருந்தும் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு ப்ரோ வெரிட்டஸ் ஆய்வு சான்றிதழ்களை அனுமதிப்பது உட்பட பல இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி விதிமுறைகளை திருத்தி அதிவிசேட வர்த்தக வாரிய அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கையொப்பத்துடன் இந்த வர்த்தமானி அறிவிப்பு நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. மீண்டும் பொருட்களின் விலையேற்றம், மக்களை ஏமாற்றும் அனுர அரசு. இன்று கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. ரணிலுக்கும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கும் இடையில் விசேட சந்திப்பு. புலமைப் பரிசில் பரீட்சையில் மேல்திருத்த பெறுபவர்கள் தொடர்பில் கல்வி அமைச்சின் அறிவிப்பு. வாகன இறக்குமதி விதிமுறை அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல். வெளிநாட்டில் மனைவி, கொழும்பில் தாயை கொடூரமாக கொலை செய்த மகன். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.